வணக்கம். வாழ்க்கையே ஒரு பயணம் தானே யூடியூப் சேனல் மூலியம் நான் ஆவுடையார் அண்ணாமலை சந்திப்பதில் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம பார்க்க போகிற ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி. இப்போ ஒரு ராசியோட பலனை பற்றி நம்ம பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி நம்ம பார்க்க போகிற ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி. இந்த கும்பராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா காலபுருஷனோட 11ஆம் இடத்துக்கு அதிபதி. அப்போ 11ஆம் இடங்கிறதே லாபஸ்தானம். அப்போ எதை ஒன்று பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஒரு லாப சிந்தனை வந்து நம்மக்கிட்ட வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த லாப சிந்தனைங்கிறதே ஒரு சில பாதகத்தையும் செய்யும். ஏன்னா வந்து உங்களுக்கு காலபுருஷனோட 11ஆம் இடத்துக்கு அதிபதி. காலபுருஷனோட ஃபஸ்ட் இடத்துலேருந்து வரும்போது பாதகத்தையும் செய்யும். அப்போ லாப நோக்கத்தோடு ஒரு சில விஷயத்தை ஒரு வட்டி கொடுக்குறதா இருக்கட்டும், வேறு ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு பொருளாதாரத்தில் எங்கேயோ இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா லாப சிந்தனையோடு நம்ம செய்யும்போது வந்து அந்த பாதகத்தையும் நம்ம சந்திக்கிறது மாதிரி இருக்கும். அதனால வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா லாப சிந்தனை நம்ம ஒரு விஷயத்தை ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் கரெக்டான ஆள் தான். ஆனால் நீங்கள் கொடுக்க வேண்டிய ஆளோ இல்லை நீங்கள் யாருக்கும் வந்து பணம் கொடுத்துட்டு அவங்க வாங்காத மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அவங்க தப்பான இதாக அவங்களோட சூழ்நிலையாக இருக்குன்னா தப்பான சூழ்நிலையை உருவாகலாம். அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது ஒரு டயத்துக்கு 10 டைம் ஆராய்ஞ்சிட்டு அந்த விஷயத்தை நம்ம செய்கிறது ரொம்ப இந்த லாப நோக்கத்தோடு பண்ணும்போது. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் வர்றதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களை வந்து ஒரு விட்டு கொடுத்து போனீங்கன்னா ரொம்ப நல்லதாகவே இருக்கும். ஏன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி பாதகத்தான வேலையை செய்ய வேண்டிய வேலை வருது. அதனால் வந்து குடும்பத்தில் விட்டு கொடுத்து இப்போ மகரம் கும்பம் அப்படிங்கிற ராசியிலெல்லாம் பிறந்தவங்க சனி ஆதிக்கத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. நீங்கள் கரெக்டாக தான் இருப்பீங்க. பட் ஆனால் நமக்கு வர்ற வாழ்க்கை துணை மூலியம் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கிறது மாதிரி இருக்கும். மன வாழ்க்கையே ஒரு 50% 60% தான் இருக்கும். அப்போ நம்ம விட்டு கொடுத்து போனோம்னா நிறைவான வாழ்க்கையை நம்ம வாழலாம். அதுவுமே எப்போ செயல்படும் அப்படின்னா ஒரு மிட் எண்டு வயசுக்கு அப்புறம் தான் அதோட ஆதிக்கத்தை செயல்படும். ஏன்னா லக்கணம் தான் ஃபஸ்ட்டு செயல்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிட் எண்டு ஒரு 40 37 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி செயல்பட வரும்போது குடும்பத்தில் ஒரு சில சிக்கலெல்லாம் உண்டாக்கும். அப்போ நிதானம் தேவை. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படின்னா உங்கள் குடும்ப வாழ்க்கையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். லாபம் சார்ந்து எந்த விஷயத்தில் செயல்பட்டீங்கனாலும் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு வந்து பெரிய ஒரு பாசிட்டிவாக இருக்கும். நீங்கள் கரெக்டான ஆள் தான், ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீ அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம கும்பராசி பற்றியோ உள்ள சூட்சமங்கள் உள்ள ஒரு கிரகத்தை பற்றியும் நம்ம பேச போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜோதிடம் சார்ந்த ஏதாவது சித்தாந்தங்கள் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் தெரியணும் அப்படின்னா மேலே உள்ள நம்பர் கம்மியான பீஸு தான், டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.